ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம மிர்தாஸ் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். டிஷ்ஷோட பேர் கேழ்வரகு அடை. இதில் நிறைய கால்சியம், ப்ரோட்டீன், அயன், நிறைய வைட்டமின்ஸ்னு ரிச்சான நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்குது. சரி, இன்றைக்கி எங்கள் அம்மா தான் இப்போது எப்படி செய்கிறதுன்றதை சொல்ல போகிறாங்க. சரி, வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். சொல்லுங்கம்மா. இது கேழ்வரகு அடைக்கு தேவையான பொருள் வந்து கேழ்வரகு மாவு 1 கப்பு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, அதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்காக வெங்காயம், முருங்கைக்கீரை, அது தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 சிகப்பு மிளகாய், 4 பூண்டு வாசனைக்கு. இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மாவில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வதக்கிறதுக்காக வெங்காயம், கீரையெல்லாம் வதக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கினா போதும். கொஞ்சோண்டு கடுகு போடுறேன். கடுகு போடுறோம். கொஞ்சம் ஜீரகம், உளுத்தம் பருப்பு, கடல் பருப்பு சேர்ந்த மாதிரி இருக்குது, அதை போட்டுறேன். வரமிளகா போட்டு அது கூடவே நசி தட்டி வச்ச பூண்டை போடுறேன். பூண்டு போட்டு கொஞ்சம் செவக்கணும். ரொம்பவும் பருப்பு சிகப்பாகக்கூடாது, ஏன்னா வெங்காயம் கீரையெல்லாம் போடும்போது இன்னும் செவந்துடும் பருப்பு. அதனால் கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு முருங்கைக்கீரை ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வதங்கி வச்சோம்மா. போதும். கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் வதக்கிட்ட போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு பேசுகிறது ஆறட்டும், அதுக்குள்ளே மாவு நம்ம கலந்துடும். கேழ்வரகு மாவு கொட்டிக்கிறோம். கொட்டிட்டு 1 கப்பாங்கம்மா. 1 கப்பு. அது ஒரு 2 ஸ்பூன். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டோம்னா அரிசி மாவு. ஒரு 2 ஸ்பூன். கிறிஸ்பினஸ்க்காகவா? கிறிஸ்பினில் தட்டும் போது கொஞ்சம் ஸ்மூத்தாக மெலிசாக தட்ட வரும், அதுக்காக. அடுத்தது உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மிளகாய் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி அதிகமாகிட்டால் கூட கொஞ்சம் மாவு போட்டுக்க வேண்டியதுதான். தண்ணி அதிகமாகிட்டாலும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.